தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசு கொடுக்கிற ஒரு அழைப்பு, என்னை பின் செல்லுங்கள், என்னை பிரதிபலியுங்கள். ஆங்கிலத்தில் இதை be the imitator of Christ. ஆகவே ஒரு குருவை சிஷ்யன் நெருக்கமாக பின்பற்றுகிற பொழுது அந்த குருவை போலவே அவன் நடக்க ஆரம்பிப்பான், பேச ஆரம்பிப்பான், செய்ய ஆரம்பிப்பான். அந்த குரு இறந்து விடுகிற பொழுது அந்த குருவுடைய அத்தனை செயல்பாடுகளையும் அந்த சிஷ்யன் தொடருவான். அவரோடு முடிந்து விட்டது என்று மக்கள் நினைத்த பொழுது அவரை போலவே ஒரு சிஷ்யன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த குருவுக்கு கொடுத்த மரியாதையும் அந்த குருவிடத்தில் பெற்ற சகல ஆசீர்வாதங்களையும் இந்த சிஷ்யனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அல்லது குரு நீண்ட தூரம் பயணம் போயிருக்கும் பொழுது அந்த சிஷ்யன் குரு இல்லாத குறையை நிவர்த்தி செய்வார். அப்பொழுது திரும்பி வருகிற பொழுது மக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷத்தோடு, உங்களை போலவே பேசினாரே, உங்களை போலவே செய்தார், உங்களை போலவே எங்களை அன்பு செய்தார், எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஞானத்தோடு பதிலளித்தார், அன்போடு எங்களை வரவேற்றார் என்று சொல்லுகிற பொழுது ஒரு குருவுக்கு அதைவிட பெரிய மகிழ்ச்சி இருக்காது. அவ்வித்தான் இன்றைக்கு முதல் வாசகமும் நற்செய்தியும் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து போதித்த விஷயங்களை நீங்களும் வாழுங்கள் என்று புனித பவுல் சொல்வதையும், நற்செய்தியில் அதே காரியம் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுவதையும் நாம் வாசிக்க போகிறோம். ஆகவே இந்த திருப்பலியில் இந்த முன்னுரையிலேயே நமக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட், நான் இயேசுவை போல வாழ்கிறேனா, ஒரு கிறிஸ்துவனாக என்னுடைய அழைப்பு என்ன, ஒரு கிறிஸ்துவனாக நான் எப்படி வாழ வேண்டும்? ஒரே பதில்தான், நமக்கு வேறு யாரும் உதாரணம் இல்லை, இயேசுதான். ஆகவே அன்புக்குரியவர்களை, நாம் இயேசுவை விட்டுவிட்டு, நம் ஆண்டவரை விட்டுவிட்டு எத்தனையோ தலைவர்களை, எத்தனையோ பேர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நாம் வாழ்ந்த தருணங்களுக்காக, கடவுளை இழந்த தருணங்களுக்காக, கடவுள் விருப்பப்பட்டதை செய்ய மறுதளித்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானகத்துடன் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடும் தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்யும்.
அன்பையே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்யும். திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டிருங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையை கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக, அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்வெளிவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக, எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தாளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டு குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக, சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். களிர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள்.
உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்கள். திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றனர். நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாக இருப்பீர்கள். என்னில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவால் அழைக்கப்பட்டு அன்பு செய்யப்பட்டு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நற்செய்தியை இன்னும் மெதுவாக இன்னும் தியானித்துக் கொண்டு இன்னும் அன்போடு நாம் படிப்போம் என்றால் இயேசுனுடைய குரலை மிக தெளிவாக கேட்க முடியும். அந்த தெய்வத்தினுடைய ஆசை என்ன? தேவனாகிய இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்பிய தலையாய பாடம் என்ன? தலைமை குருவான அவருடைய சீடர்களான நமக்கு போதிக்க விரும்பிய விஷயம் என்ன? நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் இந்த லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 27 38 வசனங்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் மையமும் தொடக்கமும் நிறைவுமாய் இருக்கிறது. அன்பு. அன்பெனக்கு இல்லையே நான் ஒன்றும் இல்லையே, அன்பெனக்கு இல்லையே நான் ஒன்றும் இல்லையே, என்னென்னவோ திறமைகள் எனக்கிருந்தும் அன்பெனக்கு இல்லையே நான் ஒன்றும் இல்லையே. அந்த பாடல் மிக அருமையான பாடல். அன்பு, கடவுளுக்கு மறுபெயர் அன்பு. கடவுளுடைய ரூபம் அன்பு. கடவுளுடைய குணம் தயாளம். கடவுளுடைய சுபாவம் இரக்கம். ஆகவே இன்றைக்கு முதல் வாசகத்திலும் சரி, இந்த நற்செய்தி வாசகத்திலும் சரி, நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் வரங்களை பற்றி அங்கே சொல்லப்படுகிறதா? வரங்களை பற்றி இயேசு பேசினாரா? புனித பவுல் தான் பேசினாரா? இல்லையே.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அவர் வரங்களோடு வந்து இறங்குகிறார். என்னுடைய அக்கா இருவரும் திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு எங்க அம்மா அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பை நிறைய பொருட்கள், உணவுப் பொருட்கள், வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள், அதோடு சேர்ந்து துணிமணி எல்லாத்தையும் வச்சு கொண்டு போவாங்க, நிறைஞ்சு கொண்டு போவாங்க. ஆகவே ஆவியானவர் ஒருவருக்குள் வருகிற பொழுது அவர் வரங்களினுடைய முழுமை, அவர் ஒருவருக்குள் வருகிற பொழுது வரங்களால் நிறைக்கப்படுகிறார்கள். ஆகவே வரங்கள் என்னென்ன? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கு ஞானத்தை அருளுகிறார், ஒருவனுக்கு விசுவாசத்தை அருளுகிறார், வேறொருவனுக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலை அருளுகிறார், இன்னொருவருக்கு பரவச பேச்சை அருளுகிறார், இன்னொருவருக்கு பரவச பேச்சை விளக்குகிற வரத்தை கொடுக்கிறார், இன்னொருவருக்கு பணிவிடை புரியும் வரத்தை கொடுக்கிறார், ஒருவருக்கு குணமளிக்கும் வரத்தை கொடுக்கிறார், இன்னொருவருக்கு பேய்களை ஓட்டும் வரத்தை கொடுக்கிறார், இன்னொருவருக்கு ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கொடுக்கிறார் என்றெல்லாம் அங்கு விவரித்து சொல்லப்படுகிறது. இந்த வரங்களை ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தன் விருப்பப்படி கொடுக்கிறார். தன் விருப்பப்படி. அடியனாகிய இந்த பலவீனனை நான் எனக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த ஆவிக்குரிய கரிஸ்மேட்டிக் லைன் போதிக்கும் இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு என்று எனக்கு எது தேவையில்லையோ அதை நான் கேட்டதும் இல்லை, அவர் எனக்கு கொடுத்ததும் இல்லை. அன்றன்றைக்குள்ளே ஆகாரம் போதும் என்று ஜெபித்தது போல எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அன்றன்றைக்கு போதுமானதாக இருக்கிறதே தவிர சேர்த்து வைப்பதற்கு எதுவும் இல்லை. அப்படித்தான். ஆகவே பாடுகிற வரம் எனக்கு கொடுத்தார், பாடல்களை ஏற்றுகிற வரம் எனக்கு கொடுத்தார், ஜெபிக்கிற வரத்தை கொடுத்தார். நான் நினைத்து பார்க்கிறேன், நான் இந்த ஆவிக்குரிய கூட்டத்தில் சில வாரங்கள் போகிறேன். அப்பொழுது நான் வாலிபனாக ஆஸ்துமா வியாதியிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் பால் ஈர்க்கப்பட்டு அந்த ஜெப கூட்டத்திற்கு போகிறேன். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பெண்மணி ஜெபத்தை நடத்துகிறார்கள். அவர்கள் பெயர் அல்போன்சா. இப்பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவரை சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். குமார் ஜெபி அப்படின்ட்டு பப்ளிக்கா ஜெப நேரத்தில் விண்ணப்ப நேரத்தில் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உண்மையில் சொல்ல போனா என் நாவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு மேல வார்த்தை இயேசுவேன்னு சொல்லுது. அது வரல. மிகுந்த அவமானமா போச்சு, மிகுந்த கண்ணீர் வடித்தேன். உங்களுடைய வார்த்தை சொல்வது கூட என்னால முடியலையே ஆண்டவரே. நாட்கள் கடந்தது. என்னை ஜெபிக்க சொல்வார்கள். நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது என்னை பிடிச்சி இழுப்பாங்க, நிறுத்து நிறுத்து, ஜெபமழையாய் பொழியும். ஆக ஜெப வரத்தை கொடுத்தார், ஆற்றுப்படுத்துகிற வரத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? என்னை காயப்படுத்தினவர்கள், எனக்கு துரோகம் இழைத்தவர்கள், என் வாழ்க்கையில் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் நான் சகிக்கும்படி, பொறுக்கும்படி, தாங்கிக் கொள்ளும்படி செய்து என்னை சுத்தியலால அவர் சரி செய்தது போல், நெருப்பிலிட்டு புடமிட்டது போல் என்னை புடமிட்டு என் இருதயத்தை ஒரு கனி உள்ள இருதயமாய் மாற்றினார். நல்லா கவனிக்கல. அழுதவர்களுக்குத்தான் அழுகிறவர்களுடைய வேதனை புரியும், தனிமையில் இருந்தவர்களுக்குத்தான் தனிமையின் கொடுமை புரியும், தன் உறவினர்களை இழந்தவர்களுக்குத்தான் உறவின் பிரிவு பிரியும். அல்லேலூயா. ஏமாற்றப்பட்டவர்களுக்குத்தான் அந்த வலி தெரியும். ஆகவே இவை எல்லாவற்றையும் நான் கடந்து வரும்படி அவர் செய்தார்.
சத்தியமாக அவர் கடந்து வரும்படி செய்தார். ஏன் ஆண்டவரே என்று நான் கேட்டு புலம்பின நாட்கள் இருந்தது. பிற்பாடு தெரிந்தது, எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்க முடியாத, விவரிக்க முடியாத ஒரு பாடத்தை அவர் என் வாழ்க்கையிலேயே அனுபவமாக அவர் கொடுத்தார். ஆகவே கவுன்சிலிங் என்று நான் அமர்கிற பொழுது அந்த எதிரில் அமர்கிறவருடைய உணர்வுகளை, எதிரில் அமர்ந்து கொண்டிருக்கிறவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்க என்னால் முடிகிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு ஆண்டவர் தரிசன வரங்களை கொடுத்தார். எதற்காக? நான் ஊழியத்தை தொடங்கின நாட்களில் கண்களை மூடி செபிக்கும் போது வந்திருக்கிறவர்களை பற்றி எந்த வெளிப்பாடும் கிடைக்காது, எந்த தரிசனமும் கிடைக்காது. அப்பொழுது நான் தயார் செய்த செய்தியை சொல்லிட்டு போவேன். வந்திருக்கிறவர்களுக்கு அந்த செய்தி பிரயோஜனமாக இருந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு போறேன். அங்க வந்திருந்தவங்களுக்கு உணவு கிடைக்காம, ஆன்ம உணவு கிடைக்காம அப்படியே திரும்பி போவாங்க. சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் விடுதலை கிடைக்கல, எங்களுக்கு ஒன்றும் விடுதலை கிடைக்கல, ஒரு ஆற்றலும் கிடைக்கல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அதை ஆஃப் பண்ணிட்டு வா, அதை ஆஃப் பண்ணிட்டு வா, ஆஃப் பண்ணிட்டு ஓவர் கரெக்ட் வருது, ஆஃப் பண்ணிட்டு keep it close. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே ஞான வரத்தை, அபிஷேக வரத்தை, குணப்படுத்தும் வரத்தை, சுகப்படுத்தும் வரத்தை, பேய்களை ஓட்டக்கூடிய வரத்தை ஆண்டவர் நிறைய கொடுத்தார். அதை கொண்டு இத்தனை வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடிகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லோரும் கேட்பாங்க, மொழி தெரியாத ஆந்திராவில் போய் நீங்கள் எப்படி பணி செய்தீர்கள்? அந்த பாஷையை பேசக்கூடிய வல்லமையை கொடுத்தார். நான் தெலுங்கில் பேசிவிட்ட பிற்பாடு சிலரை கேட்பேன், சிலரை நான் கேட்பேன், எப்படி இருந்தது என்னுடைய தெலுங்கு? அவங்க சொல்லுவாங்க, தூய்மையான தெலுங்கை போல இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்பொழுதெல்லாம் நினைப்பேன், தகுதி நான் அல்ல, தகுதிப்படுத்தியது அவர். நான் தகுதியானவன் அல்ல, என்னை தகுதிப்படுத்தின தேவன், என்னை நிரப்பின தேவன். ஆகவே என்னிடத்தில் ஒப்படைத்த ஒரு பிள்ளைகளாகிலும் ஒன்னும் கிடைக்கலையே போகாம நிரப்பின தேவன். வருகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற உணவை கொடுக்கும்படி என்னை நிரப்பின தேவன். அருமையா பாட வச்சார். இன்றைக்கும் தெலுங்கில் 150 பாடல்கள் புஸ்தகம் இல்லாமல் நான் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தெய்வம் அப்படி என்னை நிரப்பினார். ஆனால் இந்த வரங்கள் எதற்காக? இந்த வரங்கள் எல்லாம் என்னை புனிதப்படுத்தினவா என்று கேட்டால் அது ஒரு கேள்விதான். வரங்கள் மற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வதற்காக கொடுக்கப்படுகின்றன. Gifts for others. இந்த வரங்கள் எல்லாம் ஊழியத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உலகம் முழுசும் ஊழியம் செய்கிறவரும் சரி, எல்லோரும் இந்த வரங்களை தங்களிலே காண்கிற பொழுது தங்கள் ஆவியில் வளர்ந்து விட்டதை போலவும், கடவுளோடு ஒன்றித்தது போலவும், இனி கடவுளும் நானும் ஒன்றல்ல, நானே கடவுள் என்றும் மேடையில் பாடுவதும் ஆடுவதும், தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதும், மக்கள் அவருடைய கால்களை தொட்டு வணங்க விரும்புவதும், உயர்ந்தான இடத்தில் அவர்கள் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும், விலை உயர்ந்த கார்களில் வந்து இறங்குவதும், பிரம்மாண்டமான வரவேற்பு, அவர்களை பார்க்க வேண்டும் என்றால், அவர்களோடு டீ அருந்த வேண்டும் என்றால், அவர்களோடு உணவு அருந்த வேண்டும் என்றால், அது எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு போட்டு தெய்வத்தை விட அவர்கள் ஒரு படி மேலானவர்கள் என்பதை போல இன்றைக்கு கடவுளுடைய ஊழியர்கள்
வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது. இது வரங்களை சார்ந்த ஒரு செயல்பாடுகள். அன்புக்குரியவர்களே, இந்த வரங்களை கொண்டு நீங்கள் ஒருவரை நம்பாதீர்கள். இந்த வரங்களை கொண்டு உங்களை நீங்களே நம்பி விடாதீர்கள். அடுத்தது கனிகள் என்று ஒன்று இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12 நாம் கொடைகளை பற்றி பார்த்தோம். கனிகள் கலாத்தியர் 5:22 இருக்கிறது. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, சாந்தம், நன்னயம், தன்னடக்கம். இவையெல்லாம் கனிகள். இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் இப்படி சொல்கிறார். நம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் கொடுக்கிற முதல் அறிவுரை என்ன? நம் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு ஏற்ப கவனிங்க, அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அதற்கு ஏற்ப பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். அணி செய்யுங்கன்னா என்ன? இந்த நகையெல்லாம் போடுறோம் இல்லையா, அது போல நீங்கள் இந்த பண்புகளால் உங்களை அணி செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டுக்காரங்களை பார்ப்போம், எதுவுமே நகை போட மாட்டாங்க, முடியை விரிச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அவர்கள் மிக அழகாகத்தான் தோன்றுகிறார்கள். நம்முடைய தேசத்தில் அழகை கூட்டுவதற்காக எவ்வளவோ மேக்கப், எவ்வளவோ நகைகளை போடுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய நகைகளை நாம் போட மறந்து விடுகிறோம். சொல்கிறார், இது எல்லாம் அணிகலன்களாக போட்டுக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். இப்ப நான் நிறைய கூட்டங்களுக்கு, ஜெப கூட்டங்களுக்கு போகிறேன். ஆவிக்குரிய கூட்டம் நடத்தி பாடல்களை பாடி, உற்சாகமான பாடல்களை பாடி அவர்களை நடனம் செய்ய வைத்து முடித்த பொழுது எல்லோரும் வந்து சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஆனால் ஆவிக்குள் வந்திருக்கிற மனிதர்களுக்கு என்ன உணவு கடவுள் கொடுக்க சொல்லுகிறாரோ அதை ஜெபித்து எழுதி அவர்களுக்கு நான் அதை போதிக்கிற பொழுது அவர்களுக்கு அது பிடிக்காததுனாலையோ அல்லது தாங்கள் எதிர்பார்த்தபடி உற்சாகமாய் நாட்டியம் போடாததுனாலையோ ஜெபம் முடிந்தவுடனே நீங்கள் இப்படி செய்திருக்கலாமே, அதை சொல்லியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே என்று என்னை ஜெபத்திற்கு கூட்டிக் கொண்டு போனவர்களை என் செவிகளில் ஓதுகிற பொழுது ஆவியானவர் சொல்வார், இவர்களிலிருந்து தப்பித்துக்கொள், இந்த சீர்கட்ட தலைமுறையிலிருந்து தப்பித்துக்கொள். அவர்கள் உன்னை தங்களுக்கு ஏற்றபடி போதிக்க தயார் செய்கிறார்கள், தப்பித்துக்கொள். ஆவியானவர் சொன்னார், இனி அந்த ஊருக்கு போகாது, இனி அந்த ஜனங்கள் நடுவில் போகாது, அவர்களுக்கு ஏற்றபடி யாராவது ஒருவரை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யட்டும், உன் அபிஷேகத்தை இழந்து விடாது. உன்னை எதற்காக நான் தெரிந்தெடுத்தேனோ அதை நீ விட்டு விடாதே என்று சொன்னார். நான் போவதில்லை, அகங்காரத்தினால் அல்ல, தெய்வ சித்தத்தை அவர்கள் செய்வதில்லை என்றும் தெய்வ சித்தத்தை நான் செய்வதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுணர்ந்த பொழுது, ஐயோ, பைபிளில் பாலாம் என்று ஒருவரை பற்றி கேள்விப்படுகிறோம் அல்லவா? அவர் இறைவாக்கினர். இஸ்ரேல் மக்கள் எல்லாம் யுத்தத்திற்கு ஒரு ராஜாவுக்கு எதிராக வந்திருப்பார்கள். அப்பொழுது ஒரு ராஜா, இவரைத்தான் இறைவாக்கினரை எல்லாம் நம்புறாங்களே, ஆகவே அவரை கூப்பிட்டு நீங்க அந்த மக்களை சபிக்கல, அப்ப அவங்க திரும்பி போயிடுவாங்க, நான் தப்பிச்சுக்குவேன். இவரும் ஒத்துக்குவார். ஆனா ஜெபத்தில் உட்காரும்போது, நான் சொல்லாததை நீ எப்படி சொல்லுவேன், நான் ஆசீர்வதிக்க சொல்லும் போது நீ எப்படி சபிப்ப? அவர் போக மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லுவார். அப்ப அந்த ராஜா இன்னும் பணக்காரர்களை அனுப்பி
நிறைய பணத்தை கொடுக்குறேன், உங்களை நல்ல செல்வாக்க நான் மாத்துறேன், வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், நான் அப்படி பணத்திற்காக இறைவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவன் அல்ல, நான் வரமாட்டேன் ஆனாலும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவார். கவனிங்க, வரமாட்டேன் ஆனாலும் ஜெபிக்கிறேன். அவரின் 2 மனது வந்து விட்டது. அப்போ ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி சரி போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி இவர் கழுத மேல உட்காந்துட்டு போகும்பொழுது அந்த ஒரு சந்து வழியா போவார். இந்த கழுத அங்கிருந்து வயல்வெளிக்கு அவர் கூட்டு போவோம். நீ ஏன் வயலுக்கு போற, இப்படி வா. கடைசியில இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு சின்ன சந்துல போகும்போது செவுத்துல போய் அவர் காலை தேய்க்கும். அவர் அடிப்பார் கழுதை. கடைசியில் கழுத படுத்துரும். அவர் போட்டு அடிக்கும் போது ஆண்டவர் அந்த கழுகின் வாயை திறப்பார். ஏன் என்னை அடிக்கிறீர்கள்? நான் இது நாள் வரைக்கும் இப்படி முரண்டு பிடித்திருக்கிறேனா? இது நாள் வரைக்கும் இப்படி நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறேனா? நான் இப்படி செய்கிறேன் என்றால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாமா? அங்கே பாருங்கள், வானதூதர் நீங்கள் இந்த இடத்தை தாண்டினால் வெட்டுவதற்கு காத்திருக்கிறார். அப்பொழுதுதான் பாலாம் இறைவாக்கினுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது வானதூதர் எரிகிற நெருப்போடு கூடிய வாளோடு நின்று கொண்டிருந்தார். பாலம் இறைவாக்கு போனா வெட்டத்துக்கு. அது போலத்தான் பொறுமையோடு ஒருவரை சகித்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். முடியல இல்லையா? ஆவிக்குரிய மனிதனாக, போதகனாக நான் எத்தனை பேரோடு பேசாமல் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். எத்தனை பேரை என்னால் சகிக்க முடியவில்லை என்பது தெரியும். எத்தனை பேரை பற்றி நான் புறம் கூறியிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த போதனை உங்களோடு சேர்ந்து நான் எனக்கும் தான் மனசாட்சி அவ்வளவா என்னை வருத்துகிறது. ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். நாட் லைக் அதர்ஸ். கடவுளை எப்படி மன்னிச்சார்? அவர் மன்னிச்சதுனால்தான் நீ வாழ்ற. அவர் மன்னிச்சதுனால்தான் நீ உயிரோடு இருக்க. அவர் மன்னிச்சதுனால்தான் நீ ஓடிட்டு இருக்க. ஒரு பிரசங்க நான் சொல்லியிருக்கேன், அது மிகுந்த வல்லமையா இருக்கும். என்ன தெரியுமா? ஒருத்தன் பைக்கில் பாவம் செய்யறதுக்காக விருடன் போறான். ஏற்கனவே பாவிதான், இப்பொழுது புதிய பாவத்தை செய்ய போறான். ஆண்டவர் அந்த பைக்கை உடைச்சு வர்றதுக்கு யோனர் ஆகும். அந்த டயர் டொப்புன்னு வெடிச்சதுன்னா அவன் எங்க போய் விழுந்துச்சா இல்லையா? அப்படி ஆண்டவர் செய்வதில்லை. உங்கள் இதயத்தை இப்படி தொட்டா யோனர் ஆகும். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ஆண்டவரோடு போராடி கொண்டே இருக்கும்போது தொடையை இப்படி தொட்ட, அவள்தான், அவன் நடக்க முடியாம போச்சு. உங்கள் இருதயத்தை தொட்டால் உங்கள் இருதயம் நேரம் ஹார்ட் அட்டாக்ல நின்று போயிருக்குமே. அது அப்படி செய்யப்படாததனால், அவர் அப்படி செய்யாததனால் நாம் இருதயத்தில் இருமாப்போடு இருக்கிறோம், பகையோடு இருக்கிறோம், பகை தீர்த்து கொள்ள யோசிக்கிறோம், நேரத்தை எதிர்பார்க்கிறோம். சரியான நேரத்தில் பகை தீர்த்தாலுடைய, சரியான விதத்தில் அவர்களை பழி தீர்த்தாலுடைய என் ஆத்துமா நிம்மதி அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருக்கு. இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருக்கு. ஏன்? அன்பு அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். The love combines everything towards the completion. உங்களை முழுமையா மாற்றும். அன்பு இருந்துச்சுன்னா பொறுமை இருக்கும். அன்பு இருந்துச்சுன்னா எல்லாம் இருக்கும். அன்பு இல்லைன்னா எல்லாமே இருக்காது. அன்பே கடவுள். அன்பே கடவுள். இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஒவ்வொரு சபைகளும் போதித்திருந்தா பிரிவு இருந்திருக்காது. நீ சபையா பிரிஞ்சு போ கொள்கைகள் வழியாக, ஆனால் யாரையும் தரக்குறைவாய் நினைத்திருக்க மாட்டேன். உன்னை போலவே கிறிஸ்துவை அன்பு செய்கிற ஒருவனை நீ எதிர்க்கிறாய் என்றால் உன்னில் இருப்பது எந்த ஆவி? நீ செல்ல போகிற பரலோகத்திற்கு அவர்களும் ஆண்டவர் தயார்படுத்திக் கொண்டிருக்கும் போது அவர்களை தடுப்பதற்கு நீ யார்? என் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பாக இருக்க முயற்சி செய்வோம். நம்ம 100% கடவுளை போல அப்படி இருக்க முடியாவிட்டால் கூடுமான வரைக்கும் அன்பு செய்வோம். கூடுமான வரைக்கும் முயற்சி செய்வோம். கூடுமான வரைக்கும் பிறரை சகித்துக் கொள்வோம். கூடுமான வரைக்கும். ஏன்னா நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் கடவுளும் நம்மிடத்தில் நடக்க போகிறார் இல்லையா? இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எந்த அளவில் நீ அளக்கிறாயோ
அதே அளவையில் உனக்கு அளக்கப்படும் என்று Praise the Lord. Praise the Lord. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும். தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம், நாம் நினைக்க கூடாது. நேற்றுக்கு வெள்ளூரிலிருந்து ஒரு மகள் போன் செய்தார், அல்போன்ஸ் என்பவர்கள். பிள்ளைகள் எல்லாம் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரோம், மாதம்மா பிறந்த நாளுக்கு. அந்த அம்மா தூங்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கும் போது கையும் காலும் ஏற்கனவே விழுந்து போயிருந்தது, எழ முடியவில்லை. கத்தி கதறினா, கூப்பிட்டா யாரும் இல்லை. தட்டு தடுமாறி செல்போனை எடுத்து போன் பண்ண உடனே பைக்கில் போன பிள்ளைங்களாம் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து ஒரே கதறல். இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார். பாவிகளுக்கு கடவுள் அப்படி செய்தால் எப்படி இருக்கும்? உலகில் மிகுதியானோர் அப்படித்தான் ஆகி போயிருப்பார்கள். நம் குற்றத்திற்கு ஏற்றபடி கடவுள் நம்மை நடத்துவார் என்றால் உலகில் பாதி பேர் எப்படியோ இருந்திருப்பார்கள். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. ஒரு கல்லை சிற்பமாக மாற்றுவதற்கு சுத்தியலும் ஒளியும் தேவைப்படுவது போல ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தன்னைத்தான் செதுக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுதம் அன்பு. அன்புதான் உங்களை நெறிப்படுத்துவதாக, உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அன்புதான் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்கிற ஆயுதம். ஏன் பொறுத்துக் கொள்கிறாய்? அன்பு செய்வதனால். ஏன் சகித்துக் கொள்கிறாய்? அன்பு செய்வதனால். ஏன் மௌனமாய் இருக்கிறாய்? அன்பு செய்வதனால். ஏன் பழித்தீர்க்கவில்லை? அன்பு செய்வதனால். பைபிளில் இஸ்ரேலுடைய முதல் அரசர் சவுல். அவர் தாவீதோடு இணைந்து ஆட்சி செய்யக்கூடிய காலம் வந்த பொழுது சவுலை விட தாவீதுக்கு நிறைய ஃபேன்ஸ். கொஞ்சம் பேர் சொன்னாங்க, உன்னை கொன்னுட்டு ராஜாவாக போறான் பார். சவுல் தாவீதை கொலை செய்ய தேடினார். ஆட்களை அனுப்பி தாவீதை கொலை செய்ய தேடினார். அவரும் தேடினார். நம் உள்ளத்தில் தோன்றுகிற அன்பற்ற செயல் நம்மை ஒருவரை வெறுக்கவும் கொலை செய்யவும் தூண்டும். அவர் அவ்வாறு ஒரு நாள் தேடிக்கொண்டு போன பொழுது ஒரு குகையில் ரெஸ்ட் எடுக்கிறார் சவுல். அவருடைய தலைமாட்டில் இருட்டில் தாவீது அவருடைய படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு படை வீரன் சொல்லுகிறான், இதோ ஆண்டவர் சவுலை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறார், நான் வாளை எடுத்து கொல்லட்டுமா? தாவீது சொன்னார், அபிஷேகிக்கப்பட்டவர்களை நீங்கள் தொடக்கூடாது, நாம் தொடக்கூடாது. கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டவர்களை நாம் தொடக்கூடாது என்று சவுல் ராஜா அணிந்திருந்த ஆடையினுடைய நுனியை மட்டும் வெட்டி கொண்டு போனார். வெளியில் சென்று மலையிலிருந்து சவுல் ராஜா, யார்? தாவீதின் குரலாக இருக்கிறது, இதோ பாருங்கள், நீங்கள் நினைக்கிறபடி நான் உங்களை கொலை செய்ய தேடுகிறேன் என்றார். நீங்கள் என் கையில் ஒப்படைக்கப்பட்ட பொழுதும் நான் அப்படி செய்யவில்லை. உங்கள் பெட்ஷீட்டை பாருங்க, உங்கள் போர்வையை பாருங்க, அது நுனி என் கையில் இருக்கிறது. சவுல் சொன்னார், மகனே, நீ உத்தமன் என்பதை அறிந்து கொண்டே. அன்பற்ற செயல் கொலைக்கு கொண்டு போகிறது என்றால் அன்பு அனைத்தையும் சகிக்கிறது, நெறிப்படுத்துகிறது. எதிர் வீட்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை,
எதிர் வீட்டில் இருக்கிறவர்களை பழி வாங்குவதற்காக அவருடைய பெண் குழந்தையோடு சேர்த்து அந்த குடும்பத்தை எரித்தார்கள். பாதி எரிந்த நிலையில் காப்பாற்றப்பட்ட அந்த பெண் ஹாஸ்பிட்டலில் தன் குரலை உயர்த்தி அவர் சொல்வது, அவங்க பேர் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து என் வாயை கட்டிட்டு கெரசின் ஊற்றி கொடுத்துனாங்க. மிருகத்தனம், பேய்த்தனம், அன்பில்லாதது எல்லாம் பேய்த்தனம். சக மனிதனுக்கு விரோதமாக நடத்தப்படுகிற எல்லா தாக்குதலும் பேய்த்தனம், அன்பு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பவுல் கொலோசியருக்கு எழுதிய 3ஆம் திருமுகத்தில் ஆண்டவருடைய கனிகளை பற்றி, அன்பை பற்றி போதிக்கிறார். நற்செய்தியில் என்ன? அவர் தொடக்கத்திலே லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்கள் இயேசு, who is Jesus? Who is Jesus? Highlighted word, உயர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? சிலுவையில் கொடுமைக்கு உள்ளாகி மரணிக்கும் தருவாயில் இருக்கிற இயேசு சொன்னார், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியுங்கள். இன்னைக்கு லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் ஏற்கனவே அந்த மன்னிப்பை பற்றி சீடர்களுக்கு போதித்தார். என்ன போதித்தார்? உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். குறிச்சு வச்சுக்கங்க உங்கள் இருதயத்தில். புனிதம் அடைவதற்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. புனித கார்லோ, அவருடைய சரீரம் ஏதோ நேற்றுக்கு பூத்த பூ போல அவர் மலர்ந்து காணப்படுகிறார். நமக்கும் வாழ்வு இருக்கிறது, நமக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற, எதிர்படுகிற விரோதங்களை, விரோதிகளை, சத்துருக்களை, நிறைய முறை நம்ம சத்ருன்றோம். நம்ம எத்தனை பேருக்கு சத்ருவா இருக்கும்? நம்ம எத்தனை பேருக்கு கெடுதலை செய்யணும்? நம்ம என்ன சொல்றது? எத்தனை பொய் சொல்றோம்? எத்தனை பேரை ஏமாத்திருக்கோம்? எத்தனை பேரை பாவத்தில் விழச் செய்திருக்கிறோம்? எத்தனை பேரை நாம் சபித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருடைய சொத்தை நாம் சூறையாடி விட்டோம்? எத்தனை பெரிய ரகசியமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ நேசிப்பது போல அயலானை நேசி. நீ இவ்வளவு பெரிய பாவி, நான் உன்னை மன்னிக்கலையா? என்னைக்காவது பைபிள்ல இயேசு நீ பாவி அப்படின்னு சொன்னாரா? பாவியை பார்த்து நீ பாவின்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்ல. பரிசேயர் சதுசேயர்களை கடிந்து கொண்டார். ஆனா நீ பாவி, விபச்சாரி பார்த்து நீ விபச்சாரி, இப்படி அப்படி அவர் சொல்லவே இல்லை. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் சகித்துக் கொள்ளும். அவர் சொல்லுகிறார், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். வாட்? என்னை சபிப்பவர்களுக்கு ஆசி கூறணுமா? இது உலகம் கற்றுத்தராத ஒரு பாடம். அவர் கற்றுத்தந்தார். அன்பை செய்பவர்களுக்கே அன்பு செஞ்சா என்ன நடக்குது? என் கூட 2 பேர் இருக்காங்க, நாம 2 பேர் அன்பு செய்யறேன், கடைசி வரைக்கும் 3 பேர் தானே. என்னை பகைக்கிறவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், நான் அன்பு செய்தால் 1000 பேரை அன்பு செய்கிறேன், 1000 ஆத்துமாக்களை மீட்கிறேன். அழக சொல்றார். ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரனை அன்பு செய்யறான், அதெல்லாம் ஒரு இதுதான். உங்களை பகைப்போருக்கு அன்பு செய்யுங்கள். நம்ம கடன் கொடுக்கறது யார்? நமக்கு பிடித்தமானவங்களுக்கு கொடுப்போம், திருப்பி கிடைச்சிடும். இன்னைக்கு அவர் சொல்கிறார், திருப்பி கிடைக்கவும் அப்படின்னு நினைக்காத, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரு. இன்னைக்கு நான் இந்த பலிப்பிடத்தில் அறிக்கை இடுகிறேன், யார் யாருடைய கடன் எல்லாம் தீர்க்கப்படவில்லையோ, சில பேருடைய கடன், அங்கே நீங்கள் கடன் கொடுத்த பொழுதே நிறைய வட்டி வாங்கலான்னு கொடுத்தீங்க, அவங்களை ஏமாத்தி விடலான்னு கடன் வாங்கினீங்க, கடன் அடையாது. கஷ்டத்தில் அந்த குறிப்பறிந்து அவர்களுக்கு உதவி செய்திருப்பீர்கள் என்றார். அதுதான் கடன் என்பதற்கு அர்த்தமே, கஷ்டத்தில் உதவுகிற காரியம். பெற்றுக்கொண்டவர்களும் விடுதலை பெற்றிருப்பார்கள்,
கொடுத்தவன் நீயும் ஆசீர்வதிக்க பெற்றிருப்பாய். அதுதான் கடன். கடவுள் அனுமதிக்கிற கடன். பெற்றுக்கொண்டவர்களும் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைந்திருப்பார்கள். கொடுத்தவர்களும் நீங்கள் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது ரெண்டும் நடக்கிறனா தவறு உங்களிடத்தில், கடவுளிடத்தில் இல்லை. என் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இன்னைக்கு நான் 2000, 3000, ஏன் 10,000 கொடுத்து கூட மனநிலை மருத்துவமனைக்கு போய் அல்லது அரை மணி நேரம் கவுன்சிலிங் உட்கார்ந்து how to reduce the stress, அதுதான் நான் பார்க்கிறேனே தவிர எங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக நான் மன்றாட. இப்ப பாருங்க, இப்பொழுது நேரம் 8:10 ஆகுது. 8:05 என்னை யாரோ இகழ்ந்து பேசிட்டாங்க. 8:08 நான் அவனுக்காக மன்னிக்க ஆரம்பித்தால் 8:09 என்னுடைய காயம் ஆறிவிடும். 8:08 என்னை இகழ்ந்த பொழுது அடுத்த நாள் 8:08 நான் மன்னிக்கவில்லை என்றால் இந்த 24 மணி நேரத்தில் என் உடலில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. கவனிங்கள், ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. அந்த ஹார்மோன் தான் கசப்பு. அது நாட்கள் அதிகமாக அந்த கசப்பு ஹார்மோன் அதிகமாக உண்டாகி நான் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு போகிறேன், எரிச்சல் கொள்கிறேன், பகை கொள்கிறேன். என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று எனக்குள்ளாகவே ஒரு புகைச்சல் இருக்கும். அந்த புகைச்சல் தான் இருதயத்தை அடைக்கிறது. மன்னியுங்கள். ஆண்டவர் சொன்ன விஷயம் எல்லாமே பரலோகத்தில் சேர்வதற்கு மட்டுமல்ல, இங்கே ஆறுதலாக இருப்பதற்குரிய ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. முடியுமா? ஆகவே இப்பொழுது நான் எங்கே ஜெப கூட்டம் போனாலும் சில அனுபவங்களால் அவர்களுக்கு ஏற்றபடி நடத்த வேண்டியதாக இருக்கிறது. இரவு விழிப்பு ஜெபமா அவர்களை உற்சாகமா வைத்திருப்பதற்காக உங்கள் துக்கம் அப்படி பாட வேண்டி இருக்கிறது. அந்த இரவு நேரத்திலும் சத்தியத்தை சொல்ல நாம் துணிய வேண்டும். ஆண்டவர் சொல்றார், ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுவீங்களா? அவன் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்மளை சொல்லாமே கை அவனை அடுத்த கன்னத்தை அறையுது. இதுதான் இப்பொழுது நம்முடைய நிலைமை. இந்த பிரசங்கம் நமக்கு ஒத்து வராது என்று தோன்றுகிறது. ஏசப்பா என்ன சொல்றாரு? உனக்கு ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுங்க, எதனால அடிக்கிறான்? கோபத்தால அடிக்கிறான். இன்னும் கோபம் அவனுக்கு அடங்கல. ஒரு முறை உன்னை அடிச்சதுனால ஒரு பாவம் நடந்துருச்சு, ஆமாவா? இப்போ கோபம் அடங்கல, இன்னொருத்தன் வழியில பார்க்கறான், அவனையும் அடிக்க போறான். அப்ப 2 பாவம் செய்ய போறான். நீ எப்படி இருக்கணும்னா, இன்னொரு முறை என்னை அடிச்சுக்கோ, 2 பாவம் செய்த விட என்னையே அடிச்சு ஒரு பாவத்தோடு நிறுத்திக்கோ, ஒரு கோபத்தை தனித்துக்கொள் என்று ஒருவனை பாவத்தில் விழ செய்வதிலிருந்து தடுக்கக்கூடிய அந்த உத்தம கணத்திற்கு நாம் போக வேண்டும். சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கிறது. அவன் பாவம் செய்யறான், நம்ம இன்னொரு பாவத்தை செய்ய விடாமல் தடுப்பது அன்பு. உன் மேலாடையை பறிப்பவனுக்கு உன் கோட்டையை கொடுத்துரு. என்னடா அது? ஒரு திருட்டு நடந்துருச்சு, இன்னொரு திருட்டுக்காக அவன் இன்னொரு இடத்துல போய் செஞ்சா 2 திருட்டாயிடும், 2 பாவம். அதை விட இதான் இதையும் வச்சுக்க சொல்லிட்டா அவன் ஒரு திருடோடு நின்று போவான். ஒரு பாவிக்கு கடவுள் காட்டுகிற இரக்கம், நம் சத்துருவுக்கு நாம் காட்ட வேண்டிய இரக்கம் போதிக்கப்படுகிறது. நீங்க எதிரா செஞ்சிட்டீங்கன்னா அவனும் பாவி ஆயிடுறான், நீயும் பாவி ஆயிடுற. கோபத்திற்கு கோபம், அடிக்கு அடி, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். நம்மளும் அதே தான் செய்யறோம். மோசேயுடைய சட்டத்தை திருத்துகிறார் ஆண்டவர். புதுசு, உன் கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தை காட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள். மிக ஆழமான செய்தி. தியானித்தால் புனிதம் அடையலாம், பயிற்சி செய்தால் கடவுளாகவே மாறலாம்.
ஆகவே வெறும் வரங்களை கொண்டு நான் நல்லா பாடுவேன். நேற்று கூட பார்த்தேன், இயேசுனுடைய ஒரு வழிபாடு, கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு வழிபாடு, அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிற பாஸ்டர்கள் பெரிய ஸ்டேஜ் போட்டுட்டு, பெரிய பேக்ரவுண்ட், கலர் பேக்ரவுண்ட், 2 பக்கமும் ஏசி, 3 ஸ்பீக்கர், அந்த ஸ்டாண்டு பளபளக்கிறது, அவர் போட்டிருக்கிற ஆடை பளபளக்கிறது. அங்கு நின்று அவர் பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? மேடையில் பாடுகிறார். பலிப்பிடம் என்பது வேறு, மேடை என்பது வேறு. உருவ வழிபாடாக அவர்களே மாறி போய்விட்டார்கள். தங்களை ஆராதிக்கும்படி மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களிடத்தில் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு சபைக்கும் கடவுள் அந்த பாஸ்டர் என்று மாறி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வரங்களை மட்டுமே நம்பி இருக்காதீர்கள். அவைகள் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணத்திற்கு, இந்த நாங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு மகள் சமைக்கிறார். சரியாவே சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தேடி தேடி பார்த்துட்டு இருக்க ஒரு 3 மாசமா ஒரு சமையல்காரன் கூட தங்கி எங்களுக்கு சமையல் பண்ற மாதிரி யாரும் இல்லை. ஆகவே என்ன ஆகுது? கட்டாயத்தின் பேரில் அவன் நல்லா சமைக்கிறனா கூட இருந்துட்டு போட்டோம், பேருக்குன்னு இருக்கட்டும். அப்படித்தான் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னொருவர் இருந்திருந்தா உன்னை எப்பயே அனுப்பிச்சு விட்டுருப்பார். இன்னும் 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா அந்த 3 பேர்ல ஆண்டவர் உன்னை எப்பயே கழட்டி விட்டுருப்பார். ஏன்னா நீ இருந்தும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். உன்னை ஆண்டவர் இன்னும் வச்சிருக்கிறாரு, இன்னும் உன்னை தண்டிக்காம வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவர் வேறு வழி இல்லாமல் வைத்திருக்கிறார், வேறு வழி இல்லாமல் உன்னை பயன்படுத்துகிறார். அந்த கிராமத்துல கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவன் நீ, ஆகவே உன்னை போதிக்க வைக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். உடனே நான் தான் இறைவாக்கிறேன்னு சொல்லி வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க தான் கடவுள் என்று அவங்களை அப்படியே நம்பிட்டு திருச்சபையை எதிர்க்காதீர்கள். உங்கள் தாய் திருச்சபையை கொடூரமாய் தாக்காதீர்கள், அவமானப்படுத்தாதீங்க. ஏனெனில் தாய் திருச்சபையை இழிவுபடுத்துகிற ஒருவனாகிலும் ஒருத்தியாகிலும் கடவுளால் நியாயம் தீர்க்கப்படாமல் விடப்பட மாட்டார்கள். திருவருட் சாதனங்களை, நற்கருணையை, தேவனுடைய தாயை, குருத்துவத்தை, திருச்சபையை தொடுகிறவன் கடவுளை தொடுகிறபடியே பழி தீர்க்காமல் விட மாட்டார். அந்த வஞ்சகத்திற்குள் நீங்கள் விழுந்து விடாதபடி உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். அன்பாயிருப்போம், முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் அன்பே உங்களுடைய குறிக்கோளாக இருப்பதாக. அல்லேலூயா. அன்பு இருந்துச்சுன்னா உணவுல கலப்படம் பண்ணுவோமா, கெடுப்போமா, அழிப்போமா, திட்டுவோமா? சில பேர் எப்படி நினைச்சுக்குவாங்க, தப்பு செய்யறவங்களோட திட்ட மாட்டாங்க. கேட்டா அன்பு செய்யறேன். ஐயோ, திருத்துதலே அன்பு தான், திருத்துதலே அன்பு தான். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்களே, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் செபிப்போம். பேசலாம். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே செதுக்கிக்கணும். அன்பாய் இருந்து கடைசியில் நீங்க செதுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? சாகரத்துக்குள்ள நீங்க இயேசுவை போல இருப்பீங்க. அப்ப கலாத்தியர் 2:20 வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே பொலிவு
உங்களோடு சேர்ப்பாய் மாபரனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் மது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணுலகும் மண்ணுலகும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவ ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிடம் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, அன்பான தெய்வம், அன்பின் தெய்வம், உலகின் பாவங்களை போக்கு வந்த செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நரக தண்டலிருந்து விடுவித்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இங்கே வருகிறவர் மக்களுக்காக குருக்கள் காத்திருக்கிறார்கள். கவுன்சிலிங், தனிப்பட்ட ஜெபம், இவற்றோடு கூடிய திருப்பலி, நற்கருணை ஆராதனை ஆசிரியை வழங்க காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் ஜெபம் நடைபெறும். ஆகவே குருக்களை சந்திக்க வேண்டும், ஜெபத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து ஆசிரியை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதய தியான இல்லம், கரிசல் குளம், கயத்தாறு டோல்கேட்டுக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே வாருங்கள், வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உம் வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரு கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.